லட்டு, என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் சோகமா இருக்க? அதுவங்க நிறைய பேர் என் வீடியோ பாக்குறாங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல. சனிக்கிழமை ஆனாலே பீர் அனுப்புவது, ஞாயிற்றுக்கிழமை ஆனா கறி அனுப்புவது, ஆனா திங்கட்கிழமை ஆனா மட்டும் எந்திரிச்சு வேலைக்கு போக அனுப்ப மாட்டுது. என்ன செய்ய? பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போலான்னு பஸ்ஸில் வந்தங்க. ஒரே சளி இருமலுங்க. அதுக்கு தான் டாக்டர் கிட்ட காமிச்சு டானிக் வாங்கிட்டு போலான்னு வந்தங்க. படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க. படிச்சவன் என்ன நாயம் மேய்ச்சிட்டு இருக்கான், படிக்காதவன் மாடை மேய்க்கிறான், அவ்வளவுதான். படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் ரொம்ப பொண்டாட்டியிடம் மன விட்டு பேசினா சண்டையே வராதுன்னு ஒருத்தன் சொன்னான். உன் பேச்சை கேட்டு நான் பேசுறேன் பாரு, அப்பதான் சண்டையே வந்தது. கஞ்சோ கூழோ கௌரவமா வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். கடைசியில என்னை திண்ணையில உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டானுங்க. நல்ல வேலை இவனை நம்பி புல் கதையும் சொல்லியிருந்தனா கலாமேட்டில் பேசித காலமாயிருப்ப. என்னங்க? ஐயோ கேட்டாளா? சொல்லுமா. நேத்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டீங்கல்ல, அதே சாம்பார் தான் இன்னைக்கும். சரிம்மா, இன்னைக்கு மூக்க பிடிச்சிட்டு சாப்பிடுறேன். வேலை செய்யறவனுக்கு சம்பளம் 15,000, அந்த வேலையை செய்யன்னு சொல்றவனுக்கு 90,000 சம்பளம். நல்லா இருக்கிற அவங்க நியாயம். நான் யாரும் லவரம் கிடையாது, நான் சோறு லவரு. பக்கத்துல இருக்கிறவன் வாயை பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது. என்னோட நோக்கமும் சோறு தான், என்னோட குறிக்கோளும் சோறு தான். எங்க சோறு போட்டாலும் உள்ள பூந்துருவேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. அதுவா, இன்ஸ்டால ஒரு வீடியோ 50 மில்லியன் போச்சு, அதுல பாத்துருப்பீங்க. இல்லையே. யூடியூப்ல ஒரு வீடியோ 20 மில்லியன் போச்சுல்ல. 2025 முடிய போகுது. கடவுள் ஏதாச்சும் பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். நம்ம கடவுள் அதைத்தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். சரி, 2026ல கடவுள் பொறுமையா பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். ஒரிஜினல் பிளான் என்னமோ பணக்காரன் ஆறதான், எப்படி கடங்காரானு தெரியல மாப்ள. நியூ இயர் வருது, அதுக்கு தான் எங்க அம்மா புது Dress எடுத்து கொடுத்திருக்காங்க. என் Dress எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. 2025 முடிய போகுது. கடவுள் ஏதாச்சும் பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். நம்ம கடவுள் அதைத்தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். சரி, 2026ல கடவுள் பொறுமையா பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். ஐயோ, இவ்வளவு அழகா பிறந்துட்டியடா குமாரு. உனக்கேத்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்க மாட்டாரா? சத்தியமா வெளி ஊர்ல தான் பிறந்திருப்பா. வெளி ஊர் கூட கிடையாது, வெளிநாடு. பாஸ்போர்ட் எடுத்துட வேண்டியதுதான். வருஷம் முடிய போகுது. இதுவரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ணிருந்தா மன்னிச்சிடு, மறந்துடு அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த வருஷமும் இதையே தான் பண்ண போறேன். எது நடந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா எது நடக்குதோ அதுக்கு தானே கால் வலிக்கும். நாம பிறக்கும் போது யாரு வந்து பார்த்தாங்கன்னு தெரியாது. நாம இறந்ததுக்கு அப்புறம் யாரு வந்து பார்க்க போறாங்கன்னு தெரியாது. நடுவுல என்னங்க, நீ பெருசு நான் பெருசு. இருக்கிற வரைக்கும் எல்லார் கூடயும் ஒற்றுமையா சந்தோஷமா இருப்போங்க. நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டு. பைக்கு ரோட்ல போகுது, ரயிலு தண்டவளத்துல போகுது, கப்பல் தண்ணியில போகுது. ஆனா நம்ம வாழ்க்கை மட்டும் என் பிரச்சனையிலேயே போகுது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். ஹலோ, உடுக்கலன்னா என் மூஞ்சி மேல சொல்லிடு. என் மூஞ்சி மேல அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்ற. கதவை சாப்பிட்டு என்ன அடிச்சா தெரியுமா? அவ்வளவு பெரிய அரிசி மூட்டையை தூக்கி என் நெஞ்சு மேல போட்டா போற. என் இதயமே நின்றுச்சு. பண்ணலே வணக்கம், ஹாப்பி நியூ இயர். யாரா? யோ, அதான் வருஷம் போன் பண்ணோம் இல்லையா? போன வருஷம் இதே நேரத்துல போன் பண்ணல. ஆமா, நான் தான். சரி, ஹாப்பி நியூ இயர். வீட்டுல எல்லாருக்கும் சொல்லிடு. இன்னும் நிறைய பேருக்கு போன் பண்ணணும்.
அடுத்த வருஷம் கூப்பிடுறேன் பை ஹாப்பி நியூ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆம்பளை கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ கூட எல்லாம் வாழ முடியாது, எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணினாலும் அவன் கூட வாழ்ந்து காட்டான் பாரு, அவன் தான் ஆம்பளை. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட யோசிச்சேன், நம்ம பேசாம 2 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒருத்தி சண்டை போட்டா கூட ஒருத்தி வந்துட்டு நம்ம சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேற்று ஒரு கனவு வந்துச்சு, சண்டை வரப்போ ஒருத்தி பிடிச்சிக்கிறா ஒருத்தி அடிக்கிறான். என்னங்க புது வருஷம் டெய்லியும் வேலைக்கு போனாதாங்க 3 வேளை சோறு திங்க முடியும். இன்னைக்கு கூட பாருங்க காடு களவெட்ட வந்துட்டோம். என்ன ஒரே யோசனையா இருக்கிற போல. இல்ல உன் பிறந்த நாள் வரப்போகுது, ஒரு 5 பவுன் செயின் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். காசு என்ன பண்ணுவ? யோசிக்கிறதுக்கு எது காசு? உலகத்துல ரொம்ப துன்பம் கஷ்டப்படுற யாருன்னு கேட்டா நான் தானு சொல்லுவேன். ஏன்னா பள்ளிக்கூடத்துலயும் ஃபர்ஸ்ட் வரல, வாழ்க்கையிலையும் ஃபர்ஸ்ட் வரல, ஸ்டேட்டஸ்லயும் ஃபர்ஸ்ட் வரல, ஆனா கஷ்டத்துல மட்டும் நான் நம்பர் 1. இன்னைக்கு இங்க லூனாவோட தத்துவம் என்னன்னா, வாழ்க்கையில பேஸ்டுக்கு அப்புறம் தாங்க காப்பி, ஆனா இந்த கம்ப்யூட்டர்ல அப்படி இல்லைங்க, காப்பிக்கு அப்புறம் தாங்க பேஸ்ட். இந்த அரிய தத்துவத்தை உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. என்னடா கோவாலு இப்படி பொறுப்பு இல்லாம ஊதாழித்தனமா சுத்திக்கிட்டு இருக்க? உன்னால யாருக்காச்சும் எந்த புரோஜனம் இருக்கா? பாவம் அப்பா அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவனுங்காச்சும் உதவி பண்ணணும். இனிமே பாரு, முதல்ல போய் ரேஷன் கடையில போய் ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அந்த 3000 டோக்கனுக்கும் பணம் வாங்கிட்டு வந்துடணும். என்னடா இது, இப்படி மாடு மாதிரி வேலை செஞ்சாலும் சம்பளம் வெறும் 700 ரூபா தான் கொடுக்குறாங்க. குமாரு ஒரு நிமிஷம் இங்க பாரு. பாரு மச்சான், என்னடா இது பாரு, என் மூஞ்ச பாரு ஒரு நிமிஷம். என்னப்பா மூஞ்சில இருக்கு? மச்சா என் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேணாண்டு போயிட்டா மச்சான். அவளுக்கெல்லாம் மனசு வச்சு இல்லடா, நீ தேவாங்க மாதிரி அழகா இருக்க. காலையில நியூஸ் பேப்பர் படிச்சு அதப்பா கக்காவே வருது. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஊர் கதையை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கதை எவ்வளோ தேவலான்னு தோணும். சரி, இன்னைக்கு என்னதான் போட்டிருப்பாங்க பாப்போம். 10 இல் 7 பேர் செல்போன் பயன்படுத்துகிறார்கள், ஆய்வு செய்தி. டேய் நல்லா கணக்கெடுங்கடா, 3 பேர் சார்ஜ் போட்டிருப்பானுங்க. பொண்டாட்டி இல்லாதவன் கூட இருக்கான், போன் இல்லாதவன் எவனா இருக்கானா? இதுல 10ல் 7 பேர் செல்போன் பயன்படுத்துறாங்களாம். என்னமோ